நாளைக்கு பிரதமர் மோடி வந்து தமிழகம் வரப்போறாரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுனால சட்டமன்ற தேர்தலில் ஏதாச்சும் மாற்றங்கள் நிகழனா ஒரு மாற்றமும் நிகழாது. ஒரு பக்கம் எடப்பாடி, தினகரன், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கினது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு அந்த கூட்டணியை போகிறது நாங்கள் தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. அது வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பேசின ஒரு மனிதர் இப்போ திடீர்னு மாறதுக்கான காரணம் என்னன்னா அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. பிரதமர் என்ன பேசுவது வழக்கம் போல வந்து இந்த தமிழ் திருக்குறள் சொல்றது இந்த மாதிரியான நாடகம்லாம் நடக்கும். பிரதமர் மோடி எது வேணாலும் பேசிட்டோம், தமிழை புகழ்ந்து பேசிட்டோம், நல்லது. அதனால நீங்கள் வந்து தமிழை புகழ்ந்து பேசுறதுனால எந்த ஒரு மாற்றம் நிகழாது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் உங்களோட அரசியல் கட்சியோ உங்களோட கூட்டணியோ வெற்றி பெறுமுன்னா வெற்றி பெறாது. இன்னொரு புறம் வந்து அந்த மேடையில் விஜய் அவர்களும் போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. உண்மையா இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிபிஐ விசாரணைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. அந்த கிறுக்கு இப்படி கேள்விக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் கட்சியை தொடங்கிய நோக்கம் பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட பட விஷயத்துக்கும் கொள்கை எதிரியை வாய் திறந்து கூட ஒரு விஷயம் கூட இது வரைக்குமே பேசலை. இன்னமும் வந்து அரசியல் ரீதியான சிபிஐ விசாரணைக்கு போய் வந்ததுக்கப்புறம் அரசியலில் எதுவுமே பேசாமல் விஜய் இருக்காரு. அந்த மௌனம் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட எடுத்துக்கலாம். இப்போ போட்டி நம்ம எடுத்துக்கணுமா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் வந்து போட்டியில் இல்லைன்னா டிடி தினகரன் சண்டை போட்டால் கூட திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. ஓபிஎஸோட நிலைமை என்ன தோணுது? ஓபிஎஸ் நிலைமை பரிதாபமா, ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன திமுகவில் இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. திமுகவில் இணையறாருன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏடிஎம்கே ஒரு முகமாத்திக்கு இருந்தவர், ஒரு ஏடிஎம்கே சார்ந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் போயிட்டு ஒரு திமுகவில் இணைவார்ன்றது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. தமிழக கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய வழக்கறிஞர் பிரபாகரன் தோழர் தான் நினைச்சுக்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நாளைக்கு பிரதமர் மோடி வந்து தமிழகம் வரப்போறாரு. ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து இடம்பெற போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா அது எந்த காரணமா இருக்கும் சொல்லுங்க? எலெக்ஷன் இருந்தால் தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. அதை தவிர்த்து வேற எதுக்கும் வர மாட்டாரு. இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிஜேபி சார்பாக அவங்க ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நடத்துவாங்க, அதுக்கு வருவார். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுனால சட்டமன்ற தேர்தலில் ஏதாச்சும் மாற்றங்கள் நிகழனா ஒரு மாற்றமும் நிகழாது. அவர் வருகையினால தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ போறதில்லை, இதுக்கப்புறமும் நிகழாது. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிக்கிறேன். அவர் போயிட்டு டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு வாட்டியும் வர தேவையில்ல. ஓப்பன் சேலஞ்சே சொல்கிறேன். இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிட்டோம். வீடு ஆளுநர் மாளிகை அவ்வளோ பெரிய இடம், ஏக்கர் கணக்கில் இருக்குது. அங்கே இருக்கட்டும். தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் தங்கட்டும். இருந்து வேலை பார்க்க சொல்லுங்கள். இருந்து வேலை பார்த்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுட்டோம். அதுக்கப்புறம் பிஜேபி சார்பாக யார் வந்து என்ன சொல்லணும் நான் கேட்டுக்கிறேன். பிரதமர் மோடி அடிக்கடி வந்தாலும் சரி, இங்கேயே தங்கியிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையினால் எந்த ஒரு மாற்றமும் என்டிஏ கூட்டணியில் எதுவுமே நடக்காது. அவரோட வருகை தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்காது. அவர் வந்துட்டு போகிற ஒரு பிரதமராக வந்துட்டு போகிறாரா, வந்துட்டு போட்டோம். ஒரு கட்சியோட பிஜேபியோட சார்ந்த ஒரு பிரமுகராக வந்துட்டு போகிறாரா, வந்துட்டு போட்டோம். அவர் வருகையினால எந்த ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டு அரசியலில் நிகழாது. அந்த மேடையில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒன்றா மேடையிற போகிறாங்க அப்படின்னா தகவல் இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி, தினகரன், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கினது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருபடி மேலே போய் தினகரன் வந்து துரோகி அப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணிது. எப்படி சொல்றது? எப்படி அதெல்லாம் மறந்துட்டு எப்படி வந்து அதுதான் தோழர். நம்ம அது என்ன அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் திருப்பி ஒரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இணையல, பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நேற்று நடைபெற்ற அந்த இணைப்பு நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்ந்து ஒரு கட்சி தொண்டர்கள் கூட கிடையாது. எல்லாமே பிஜேபி சார்ந்தவங்க. எல்முருகன் இருந்தார், நயனா நாகர் இருந்தார், ஒன்றிய அமைச்சர் இருந்தார், ஒரு டிடிவி தினகரன், இவங்க தான் இருந்தாங்க. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைந்தார்லாம் எடுத்துக்கூடாது. டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணியில் இணைந்தாருன்னு தான் எடுத்துக்கணும். அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கூடாது. அது பிஜேபி கூட்டணி, அப்படிதான் எடுத்துக்கணும். அதே ஒரு கட்டத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து இபிஎஸ்ஸை வந்து அந்த கூட்டணியை போகிறது நாங்கள் தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கா. அது வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பேசின ஒரு மனிதர் இப்போ திடீர்னு மாறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு தான் இந்த 3 வாரத்தில் 4 வாரத்தில் வந்து அவர் இப்படி பேச வச்சு ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி இல்லாமல் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்காரு தான் எடுத்துக்கணும். February 2 வந்து ஒரு சம்மன் போட்டிருக்கு, வந்திருக்கு. டெல்லி ஹைகோர்ட்ல இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக வந்திருக்கு. அதுதான் வந்து அவரோட நிலைப்பாட்டை இப்படி மாற்றத்துக்கான காரணமாக தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது.
கொள்கையெல்லாம் கிடையாது. கொள்கையெல்லாம் கிடையாது தொடர். அவருக்கு என்ன கொள்கை சொல்லுங்க? திமுக வீழ்த்துவதுதான் கொள்கை அப்படின்னு. திமுக வீழ்த்ததுனால அமமுகவுக்கும் என்டிக்கும் என்ன நடக்கு? இப்போ திமுக வீழ்த்தினால என்ன? இப்போ திமுக என்ன பாதாள சாக்கடையில் இருக்கு? மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்ல திட்டங்கள் உதவி எல்லாமே ஆட்சி நல்லா தான் இருக்கு, மதசார்பற்ற அரசியல் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றத சொல்லி நீங்க வெற்றி பெறுவீங்களா? திமுக வீழ்த்ததுனால உங்களுக்கு என்ன? திமுக வீழ்த்ததா தமிழ்நாடு அரசியல் வந்து மாற்றம் நிகழ்ந்துருமா? தமிழ்நாடு அரசியல் வந்து இப்போ இருக்கிறத விட மேல் நோக்கி போயிடுமா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அமமுக என்டிஏ கூட்டணி பிஜேபி அதிமுக நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத மக்கள்கிட்ட சொல்லி வெற்றி பெறுங்க. அதை விட்டுட்டு திமுக வீழ்த்தணுன்றதுனால திமுக வீழ்த்ததுனால உங்களுக்கு என்ன பலன்? என்ன நடந்துட்டு போ? திமுக வீழ்த்தினால என்ன? இப்போ அப்படி இப்போ இருக்கிற அரசியல் அப்படி திருப்பி போட்டுற போறீங்களா? இப்போ என்ன நடக்குது? இப்போ நல்லா தான் நடந்துட்டு இருக்கு ஆட்சி, என்ன குறை இருக்கு? சில குறைகள் இருக்கலாம், எல்லாராலையும் 100% கொடுத்துட முடியாது. இவங்க திமுகவை அழிக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, தவிர்த்து இவங்களுக்கு தான் லாபம். இவங்க அதுக்கு தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க, அதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்ததுலாம் எந்த தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதில் பிஜேபி இருக்க மாட்டான். பிஜேபி கூட்டணி இவங்க இணைந்திருக்கக்கூடாது. அமமுகவும் சரி ஏடிஎம்கேயும் சரி பிஜேபி கூட்டணி இல்லாமல் டிஎம்கே அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் பிஜேபி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கக்கூடிய ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டு அரசியல் மேம்படுத்தக்கூடிய கூட்டணி அப்படி எடுத்துக்கணும். எப்போ நீங்கள் பிஜேபி கூட நீங்கள் போய் கூட்டணி சரிங்களோ அது தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி கிடையாது, உங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே சேரக்கூடிய ஒரு கூட்டணி. அதில் இருக்கிற எல்லார் மேலேயும் சிபிஐ வழக்குகள் இருக்குது, ஐடி வழக்கு இருக்கு, என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இடி இருக்கு. எந்தெந்த யார் மேலாம் வழக்கு இருக்கோ அவங்க எல்லாம் பிஜேபி கூட தான் இருப்பாங்க. அது நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அதை தவிர்த்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு சீர்திருத்த பாதையில் சமூக நீதி பாதையில் கொண்டு போறாங்கன்னா ஒரு கூட்டணியில் இருக்காங்க. வழக்கு இருக்கிறவங்களாம் பாருங்க, அதில் இருக்கு எல்லார் மேலேயும். அன்புமணி மேலே வழக்கு இருக்கு, டிடிவி மேலே வழக்கு இருக்கு, ஒரு இபிஎஸ் மேலே வந்து கோட்நாடு வழக்கு, சில வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவர் ஒரு பக்கம் அப்படியே இருக்காரு. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பிஜேபி கூட தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் அந்த கூட்டணி தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது. அவங்க சுயநலத்துக்காக மட்டுமே அது. பிரதமர் என்ன பேசுவது வழக்கம் போல வந்து இந்த தமிழ் திருக்குறள் சொல்றது இந்த மாதிரியான நாடகம்லாம் நடக்கும். இந்த முறை என்ன மாதிரி புதுசாக பண்ண போறாரு? புதுசாக ஒன்றும் பண்ண மாட்டார். வணக்கம் தமிழ்நாடு மக்கள் அப்படிதான் வந்து பேசுவார். தமிழ் சார்ந்து சில விஷயங்களை பேசுவார். திருக்குறளை முன்னெடுத்து அதை ஆல்ரெடி திருக்குறளை பேசுவார். இல்லை முன்னாடி எதனா ஒன்று பேசிட்டோம். பிரதமர் மோடி எது வேணாலும் பேசிட்டோம், தமிழை புகழ்ந்து பேசிட்டோம், நல்லது. அதனால நீங்கள் வந்து தமிழை புகழ்ந்து பேசுறதுனால எந்த ஒரு மாற்றம் நிகழாது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் உங்களோட அரசியல் கட்சியோ உங்களோட கூட்டணியோ வெற்றி பெறுமுன்னா வெற்றி பெறாது. நீங்கள் என்ன நாடகம் போட்டாலும் அது நாடகமாகத்தான் தெரியுமே தவிர்த்து அந்த நாடகம் ஒருபோதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி, அவர் சார்ந்த என்டிஏ கூட்டணி இருக்காங்களா அவங்க எல்லாருக்குமே சரி, அப்படிதான் அது நடக்கும். ஒட்டுமொத்த பாஜக கிளம்புனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பீகார் தேர்தலில் மாதிரி இங்கே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலை நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கேயே தங்கட்டும்னு நான் சொல்கிறேன். தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழோட சட்டமன்ற தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அவரையும் ஒரு ட்ரிப்பு போயிட்டே வரணும், டெல்லிக்கு போயிட்டே வரணும். சுற்றுப்பயணம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, இங்கிருந்தே போங்க, இங்கிருந்தே எலெக்ஷனை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க, பார்ப்போம். பீகாரை மூலம் இங்கே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்களா? செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். இந்த சமூக நீதி மல்ல உங்களால் முடியுமா? நான் சேலஞ்சு கொடுக்குறேன். இந்திய பிரதமருக்கே சேலஞ்சு கொடுக்குறேன். பண்ண முடியும்னா பண்ணுங்க, பார்ப்போம். அதே மாதிரி வந்து தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுறது அதெல்லாம் அடுத்த விஷயம். நமக்கு தர வேண்டிய நிதி பற்றி ஏதாவது பேசுவாரா நாளைக்கு? அதுதான் வந்து இது நம்ம வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் சார்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ நிதிகள் வந்து மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும் போது இங்கே வந்து வரி செலுத்துதல் நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் எங்களோட பங்களிப்பு நீங்கள் என்னவா கொடுக்குறீங்க? கொஞ்சமாக கொடுக்குறீங்க. இப்போ கூட்டணியில் இருக்க என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் இருக்கிறவங்க இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிறவங்க வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ வழி வந்து மத்திய அரசுக்கு போகுது, ஒன்றிய அரசுக்கு போகுது, நீங்கள் ஏன் எங்கள் மாநில அரசுக்கு இவ்வளோ வரியை வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறீங்க, மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்ற அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேள்வி கேட்டால் தான் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க அப்படி பண்ணலை, அவங்க நலனுக்காக தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கேள்வியெல்லாம் வந்து அவங்க கேட்டாதுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கூட்டணி அமையும், அது அமையாது. சுயநலத்துக்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க, அவங்க சுய தேவைக்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இங்கே வரி பகிர்வு நமக்கு ரொம்ப மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதை பற்றிலாம் வந்து என்டிஏ கூட்டணியிலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதை பற்றி இந்திய பிரதமரும் எதுவும் பேச மாட்டார். ஆஸ் யூஷுவல் டிராமாஸ் தான் இருக்கும். சேம் இதே தான் நடக்கும். மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதாவது பிஜேபி மேல மிகப்பெரிய அதிருப்தியில் வந்து தமிழக மக்கள் வந்து இருக்காங்க. அது இன்னொரு பக்கம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி என்ன ஆனது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த தினகரன், இன்னொரு பக்கம் வந்து அப்பாவோட சண்டை போட்ட அன்புமணி, இப்படி எல்லார் மேலேயுமே ஒரு அதிருப்தி வந்து மக்கள் மேல இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியா ஃபேஸ் பண்ண மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது அதிருப்தி கூட்டணி தான் பார்ப்பாங்க. அது என்டிஏ கூட்டணி கிடையாது, அது அதிருப்தி கூட்டணி. ஏன்னா வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், முன்னாடி இருந்த எலெக்ஷனில் 2021 வந்து
பாமக வந்து ஒன்றுபட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டாக இருக்காங்க. அமமுக வந்து அந்த கூட்டணியில் இருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் வெளியே வந்துட்டு திருப்பி அங்கேயே போயிருக்காங்க. இப்போது இதெல்லாம் வந்து எந்த ஒரு அவங்களோட கட்சி வளர்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்தலை, மக்கள் வளர்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்தலை, அவங்களோட இயக்கத்தை சொல்கிற அவங்களோட கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அதை பயன்படுத்தலை. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே தங்களுடைய சுய தேவைக்காக மட்டுமே கட்சியை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியேப்பட்ட கூட்டணி தான் அது. தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா அதிருப்தி கூட்டணியை தான் பார்ப்பாங்க. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்காதுன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னொரு புறம் வந்து அந்த மேடையில் விஜய் அவர்களும் ஏற போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. உண்மையா இணைஞ்சா ஏதாச்சும் வந்து வாய்ப்பு இருக்கா ஜெயிக்க? இருக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிபிஐ விசாரணைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. அங்கே கிறுக்கு இப்படி கேள்விக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் கட்சியை தொடங்கிய நோக்கம் பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட பட விஷயத்துக்கும் கொள்கை எதிரியே வாய் திறந்து கூட ஒரு விஷயம் கூட இது வரைக்குமே பேசலை. இன்னமும் வந்து அரசியல் ரீதியான சிபிஐ விசாரணைக்கு போய் வந்ததுக்கப்புறம் அரசியலில் எதுவுமே பேசாமல் விஜய் இருக்காரு. அந்த மௌனம் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம், சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட எடுத்துக்கலாம். இப்போது போட்டி நம்ம எடுத்துக்கணுமா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் வந்து போட்டியில் இல்லைன்னு தான், அப்படி தான் அது. ஒருவேளை போட்டியில் இல்லை, நமக்கு இங்கே வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவர் இணைந்தால் இணையலாம். அந்த இணைப்பு வந்து மக்கள் என்ன பலன் கொடுப்பாங்கன்றது அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு புறம் ஏடிஎம்கே சைட்லேருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தார். இந்த மாதிரி மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறது, ஆண்களுக்கு இலவச பேருந்து, அது வந்து பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குரிய விஷயமா மாறி இருக்கு. எப்படிப்பா வந்து எல்லாருக்கும் இலவச பேருந்து அப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து யார் நடத்துறது, அதில் எப்படி வந்து ரெவென்யூ வர்றது அப்படின்றது இல்லை மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த வெற்று அறிவிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? வெற்று அறிவிப்பு வந்து அது வெற்று அறிவிப்பு வந்து விடாது. ஏன்னா இப்போ இந்த கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்குது, திமுக தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கு நம்ம அதை விட சில விஷயங்கள் நம்ம ஏதாச்சும் செய்யணும். அப்போ செய்யணும்னா அவங்களோட அறிவிப்புக்கு மேலான நம்மளோட அறிவிப்பு இருக்கணும். அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம 2000 ரூபாய் கொடுக்கணும். அவங்க பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்தா நம்ம ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கணும். அப்படின்ற அந்த ஒரு அவங்களோட திமுக வாக்குறுதிகளை வந்து மேற்கோள் காட்டி அதுக்கு எதிரான ஒரு வாக்குறுதிகளை இவங்க பண்ணிட்டு வராங்க. அதனாலே இவங்க வந்து வெற்றி பெறுவாங்க, நம்மளோட வந்து கொள்கை நம்மளோட வாக்குறுதிகள் வந்து நம்மளை வெற்றி பெற செய்யும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து யாரு கூட இருக்கிறீங்கன்றது தான் விஷயம். உங்கள் கூட்டணியில் பிஜேபி இருக்கா, பிஜேபி கூட்டணியில் நீங்கள் இருக்கிறன்றது தான் ஒரு விஷயம். அதுதானே மக்கள் இங்கே எதிர்பார்க்குறாங்க. அதுதானே இங்கே எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு? மத அரசியலாக வேணும், சாதியை வச்சு பேசுகிற அரசியலாக வேணும், எங்களுக்கு சமூக நீதி அரசியல் வேணும், சமத்துவ அரசியல் வேணும், எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் தான் வேணும். நீங்கள் போயிட்டு அந்த கூட்டணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் எத்தனை 5000 ரூபாய் கூட கொடுங்களேன். என்ன இப்போது உங்கள் பணத்தையாக கொடுக்குறீங்க? கொடுங்க, சொல்லுங்கள், நீங்கள் என்ன அறிவிப்பானாலும் கொடுங்க. நீங்கள் யாரு கூட இருக்கிறன்றது தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்க தவிர்த்து உங்களோட தேர்தல் வாக்குறுதிகளோ உங்களோட அறிவிப்புகளோ கிடையாது உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறது. நீங்கள் யார் கூட்டணியிலோ இணைஞ்சிருக்கீங்க, ஒரு மத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க. அப்படியேப்பட்ட கூட்டணியில் நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நீங்கள் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்கள் கிடையாது. வாக்குறுதிகள்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, பண்ணுங்க. உங்களோட கூட்டணிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் தனித்து யாரை வெற்றி பெற்றிட முடியாது. கூட்டணிகள் தான் வெற்றியை தீர்மானிக்குது. அப்படியேப்பட்ட கூட்டணிகள் அமைந்தால் தான் வெற்றியை தீர்மானிக்கும். இவங்களோட கூட்டணி வெற்றியை தீர்மானிக்க நம்ம முன்னாடியே கணிச்சிடலாம். ஏன்னா இப்போ என்ன புதுசாக யாருன்னா போய் அங்கே சேர்ந்துருக்காங்களான்னு பார்த்தா அதே கூட்டணி தான், அதே தான். கொஞ்சம் கேப் எடுத்து லீவ் எடுத்து வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற கூட்டணி அப்படியே நிற்குது. 2021 இருந்த கூட்டணி 2026 தொடருது, 31 தொடர்ந்தாலும் தொடரலாம். அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வாக்குறுதிகளை மட்டும் நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று எடப்பாடியார் நம்புவது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு புறம் வந்து டிடி தினகரனால சண்டை போட்டால் கூட திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. ஓபிஎஸோட நிலைமை என்ன தோழர்? ஓபிஎஸ் நிலைமை பரிதாபமாக ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவர் இபிஎஸ்சி விட ஒரு சீனியரிட்டியாக தான் நம்ம முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார். ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சராக இருந்தார், ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார். அவருடைய நிலைமையே அப்படி வர்றதுக்கு அவர் காரணம் என்னன்னா அவரை தான் இருக்கணும். அவரோட அரசியல் நிலைப்பாடு வந்து ஒரு சரியான ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு பாதையை நோக்கி செல்லலை. சில சமயம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தார், சில சமயம் பிஜேபி விட்டு வெளியே வந்தார். இப்போ என்னவா இருக்காருன்னு அவருக்கே தெரியாமல் இருக்கார். இதுக்கப்புறம் தான் அவரோட முடிவுகள் வெளியே வரும், பார்ப்போம். என்ன திமுகவில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்குது. அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு? திமுகவில் இணையறாருன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏடிஎம்க்கு ஒரு முகமாத்தி கிடந்தவர், ஒரு ஏடிஎம்க்கு சார்ந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் போயிட்டு ஒரு திமுகவில் இணைவார்ன்றது வந்து அது
எந்த வகையில் உண்மைன்னு தெரியல. ஒருவேளை என்ன பண்ணலாம்னா அவர் தனியாக ஒரு இயக்கமோ கட்சியோ ஆரம்பித்து அவர் தலைமையிலான கூட்டணியில் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வேணால் தெரியும். இவர் போயிட்டு வந்து ஓபிஎஸ் போயிட்டு டைரெக்டாக டிஎம்கேல இணையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னொரு புறம் வந்து திரு அன்புமணி அங்கே போயிட்டார் என்டிஏல. திரு ராமதாஸ் அவர்கள் திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ இருக்க வரைக்கும். இப்போ ராமதாஸ் மாதிரியான ஒரு மூத்த தலைவர் வந்து வரும்போது சீட் அலாட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது திமுக அலைன்ஸில் ராமதாஸ் வந்து இணைவாரா இணைய மாட்டாரான்றதையும் தாண்டி அங்கே இணையணுமா வேணாமான்ற முடிவெடுக்கிற ஒரு இடத்துல விசிக தலைவர் தான் இருக்கார். இப்போது டிஎம்கே கூட்டணிக்கு விசிக தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தேவையா இல்லை மருத்துவர் ஐயா ராமதாஸ் தேவையா அப்படின்றத வந்து திமுக தான் முடிவெடுக்கும். அப்போ அந்த இடத்துல விசிகாவை விட ராமதாஸ் முக்கியத்துவத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 21 தேர்தல் வந்து அந்த கூட்டணியை ரொம்ப கட்டுக்கோப்பாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரில் இவர் இருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இவரை தவிர்த்து திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குரியதான். இப்போ நேற்று ஒரு அருள் எம்எல்ஏ அவர் பேசியிருந்தார், ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன் அப்படின்ட்டு. அது வந்து நான் தேர்தல் நாடகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு எப்படி வேணாலும் மாறும். அவங்க நிலைப்பாடு ஒரே நிலைப்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க சுய தேவைக்காக சில விஷயங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிதான் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். சாதி ஒழிப்புக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு தலைவரும் சாதியை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவரும் எப்படி ஒரே நேர்கோட்டில் இணைய முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ கூட்டணியை நம்ம எடுத்துக்கணுமா, ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தே வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியில் இருக்கிற விசிக தலைவரும் தொடர்ந்து திமுகவையே விமர்சித்து கொண்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிரணியில் இருந்த ராமதாஸும் ஒரே அணியில் இணைவதால் அது வந்து யாருக்கு பாதகமாக அமையும்னா திமுகவுக்கு தான் பாதகமாக அமையும். விசிகாவை விட்டு கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இல்லை. அப்படி விட்டு கொடுத்தாங்கன்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விறுவிறுப்பான ஒரு தேர்தல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். இவருக்காக இவரை விட்டு கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக அது நடக்காது. அவர் முன்னாடியே சொல்லிட்டார், சனாதனத்தையும் சாதியையும் ஆதரிக்கிற எந்த ஒரு கூட்டணியும் நான் இருக்க மாட்டேன்ட்டு விசிகாவோட தலைவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அப்போ அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த ஒரு சமரசத்தையும் செய்து கொள்ளக்கூடிய தலைவர் அவர். சனாதனத்தை எதிர்க்கணும்னா முன்னாடி நீங்கள் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம், திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருந்தது, இடதுசாரிகள் இருந்தது, மதிமுக இருந்தது, விசிகா இருந்தது. அந்த கூட்டணியில் இருந்து தான் வந்து சனாதனத்தை வீழ்த்தினாங்க. இப்போ அதே தேர்தல் தான் 2026 இப்போ கண்டென்ட் ஆகுது. அப்போ ஆகும்போது நீங்கள் வந்து இது சாதியை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னா இதை திரும்ப வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். அது எந்த வகையிலும் வந்து ஆல்ரெடி வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியிலே தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். வெற்றி பெற்ற கூட்டணியாக தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அது அப்படி இருந்தால் தான் அது ரொம்ப ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். அதில் வந்து சில சலசலப்புகள் ஏற்பட்டால் அது திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நடப்பு இருக்கக்கூடிய சூழலில் வந்து திமுக கை சற்று ஓங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு 3 மாதம் 4 மாதம் தான் வந்து தேர்தலுக்கு இருக்குது. திமுக எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறாங்க தேர்தலுக்காக, எந்தெந்த மாதிரியான வாக்குறுதிகள், அவங்க எப்படி இந்த தேர்தலை அணுக போகிறாங்க? வாக்குறுதிகளையும் தாண்டி வாக்குறுதிகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நம்ம ஒரே விஷயம் தான் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் இங்கே வந்து வடநாடு போல் தமிழ்நாடு மாறிடக்கூடாது. அங்கே பிஜேபி ஆளும் மாநிலங்கள் வந்து என்னவா இருக்குது, தமிழ்நாடு என்னவா இருக்குன்ற ஒரு கம்பேரிசன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். திமுக தங்களோட நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது. 21 இருக்கிற கூட்டணி தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அது வாக்குறுதிகளும் தாண்டி கூட்டணி தான் முடிவு செய்யும். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான் தொடர்ந்து இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் சில மாற்றங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ராமதாஸ் அவர் ஐயா வராரா என்னன்றது அது பொறுத்திருந்து பார்ப்போம். அது திமுக முடிவெடுக்கிறதையும் தாண்டி விசிக தான் முடிவெடுக்கணும். அவர் வராரா வரலையா அப்படின்றது அது பார்ப்போம். தொடர்ந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம் தோழர். எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் மாறப்போகுது அப்படின்றது. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.